வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எஸ்டிடி எக்ஸாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ் ஆனது ஓகே திரும்ப சிவிக்கு கூப்பிட்ட ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை சார் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் பார்க்க முடியாது அப்படின்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் டெலிகிராம் யூஸ் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? 16/7/2025 ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 14/7/2025 ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து போச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் ஆஃப்டர் சிவி 14/7/2025 ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவி வந்து நடந்துச்சு இந்த டேட்டில். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பேர்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ நீ ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், எங்கள் ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, பர்சன் வித் டிசேபிலிட்டி எஸ்ஆர் நோன்னு கொடுத்துருப்பாங்க, கேட்டகரி ஆஃப் டிசேபிலிட்டி, பிஎஸ்டிஎம், டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், இதெல்லாம் உங்கள் பார்த்துக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ரீசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இவங்க ஆப்ஷன்ட்டு நாட் எலிஜிபிள் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது சம்திங் ஏதாவது இது இருக்கும், வேறு ஏதாவது காரணம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எல்லாமே ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதரவற்ற விதவைகள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட கீழ்கண்ட 4 பணி நாடுபவர்கள் ஓகேங்களா கேண்டிடேட் வந்து பாருங்களா தற்காலிகமாக தெரிவுகள் ரத்து செய்யப்படுகிறது. ஓகேங்களா? சம்திங் ரீசன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வந்து திரும்ப அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க. தற்காலிகமாக அப்படின்னா இப்போ ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது கரெக்டாக கொடுக்கல டாக்குமெண்ட்ஸ். ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் கீழ் வெளியிடப்படும் திருத்திய தேர்வு பட்டியல். ஓகேங்களா? ஸோ துறை வாரியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க யாரோட நேம் இருக்கோ. ஸோ இதில் போய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் F கொடுத்துட்டு உங்கள் பேர் மட்டும் அடித்தா போதும். ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணி காமிக்கும், நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி தேடிக்கலாம். அதேமாதிரி எல்லா ரிசல்ட்லையும் அதேமாரி தான் நீங்கள் ஈஸியாக தேடிக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்காங்க. 2 பேஜஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 1 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க தற்காலிகமாக ரத்து பண்ணுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னு போய் நேரில் போய் பாருங்கள். இல்லை அங்கே கிரீவன்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணுங்கள், லெட்டர் போடுங்க, நேரில் போய் மெயினாக பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் டக்குன்னு முடிவு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னா அவங்க வந்து தப்பாக பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது சம் ரீசன் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? வேறு இன்றைக்கி அவ்வளோதான். இந்த ரிசல்ட் வந்துருக்கு. அடுத்த பிஜி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் அடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? தேங்க்யூ.